ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட டைட்டில் வந்து ஜனநாயகன் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஜனநாயகன் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ வந்து படக்குழுவினர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தளபதி 69 வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனாலையும் கூட. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது படக்குழுவினர் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து படத்துக்கு வந்து ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்நெட்லேயும் சரி அண்ட் படக்குழுவினர் சில பேர் இன்டர்வியூலையும் சரி நாளைய தீர்ப்பு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஜனநாயகன் அப்படின்ற வந்து டைட்டில் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ ஏன் வந்து அந்த திரைப்படத்தை வந்து ஜனநாயகன் அப்படின்னு வச்சதுக்கு காரணம் வந்து ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து இது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது பொலிட்டிக்கலை பற்றி அப்படின்ட்டு தான் வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஜனநாயகன் வச்சுருக்கோம். ஸோ இவர் வந்து இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியாகவும் நடிக்கலை. ஸோ அப்படி இல்லை ஒரு சிஎம்மாவும் நடிக்கலை. அப்படி நடிச்சிருந்தா வச்சு நாளைய தீர்ப்புன்னு வச்சுருக்கலாம். இவர் வந்து ஒரு குடிமகனாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு சாதாரண குடிமகன் தான் இந்த திரைப்படத்தில். அண்ட் இவர் ரொம்ப ஆழமான ஒரு பொலிட்டிக்கல் கருத்து இருக்குது இந்த திரைப்படத்தில். அதனால தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்காங்க. வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில்